கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். அவருடைய மாறாத கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்திருப்பதாக. இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்களிலேயே மிகவும் கனமானது மனப்பாரம், அதாவது இருதயங்களை பாதித்து கொண்டிருக்கும் பாரம். இன்பமும் துன்பமும் பாதி பாதியாக எமது வாழ்வின் அங்கங்களாக இருப்பதை யாரும் மறக்க முடியாவிட்டாலும், ஒரு துன்பம் வரும்போது துவண்டு போய் விடுவதை பலரிடத்திலே நாம் காண முடிகிறது. ஆனாலும் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்கிற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நெருப்பிலே வெந்து நீரிலே குளித்தால்தான் தங்கம் கூட நகையாக மாறும். ஆகையால் பாரங்கள் எம்மை அழுத்தும் போது கர்த்தர் வாக்கின்படி அவர் மேல் அவற்றை வைக்கையில் ஒருபோதும் எமது பாரத்தை அவர் கூட்ட மாட்டார். நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுவார். மனுஷர் பார்க்கிற விதமாக அவர் எம்மை பார்க்கிற தேவன் அல்ல. அவர்கள் எமது வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எமது ஒவ்வொரு இருதய துடிப்பும், எமது ஆத்மாவின் ஒவ்வொரு ஓலமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தான் இருதய பாரத்தை தன்மேல் வைக்கும்படி சொல்லுகிறார். அவ்வாறு வைக்கும்போது இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் மாதவன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்வில் பல துன்பங்கள். அதனால் கடவுளிடம், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை துன்பங்கள்? மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்க நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு அழுது கொண்டிருந்தான். அப்போது இறைவன் அவன் முன் தோன்றி, இன்று இரவு உன்னுடைய துன்பங்களை எல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டுக்கு வா என்று கூறினார். அவனும் அவனுடைய துன்பங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு அந்த காட்டுக்கு சென்றான். அங்கு சென்று பார்த்தபோது அந்த ஊரில் இருந்த அனைவரும் அவனை போலவே நிறைய மூட்டைகளை கட்டி கொண்டு வந்திருந்தனர். அவனுக்கு ஆச்சரியம். அனைவரின் மூட்டைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்தான். அவனுக்கு மிகுந்த குழப்பமும் வேறு. இவர்கள் எதற்கு வந்தார்கள்? ஏன் இத்தனை மூட்டைகள் வைத்திருக்கிறார்கள்? அப்போது இறைவன் அனைவரின் முன்பும் தோன்றினார். அனைவரும் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று அவரையே பார்த்து கொண்டு நின்றனர். உங்களுக்கு யாருடன் விருப்பமோ அவர்களுடன் உங்கள் மூட்டைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறினார். யாருமே மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அனைவரும் அமைதியாக இருந்தனர். அப்போது இறைவன் மாதவனிடம், ஏன் நீ உன் மூட்டையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று கேட்டார். அதற்கு அவன், அவர்களிடம் இருக்கும் மூட்டைகள் என்னுடையதை விட பெரியதாக இருக்கிறது, அதனால் தான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அனைவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. துன்பம் இல்லாதவர் யாரும் இல்லை என்பதை உணர்த்தவே இறைவன் அனைவரையும் வரவழைத்திருக்கிறார் என்றும் புரிந்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற வார்த்தையின்படி துன்பம் இல்லாதவர் யாருமே இல்லை. ஆனால் துன்ப வேளையிலும் எம்மோடு கூடவே இருக்க ஒருவர் உண்டு. எங்களுடைய பாரங்களை வேறு யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது எம் பாரங்களை ஏற்க ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நிச்சயமாகவே இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரங்களை யாருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம் என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆதரித்து ஒரு பெரிதான ஆறுதல் இருதயங்களை நிரப்பும்படி செய்வார். ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவர். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, இன்றைய நாள் வார்த்தைக்காக உமக்கு சோதரமப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையின்படி இன்றைய நாளிலும் யார் யாரெல்லாம் துக்கங்களோடு மனப்பாரங்களோடு இருக்கிறார்களோ எல்லாரையும் நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.